இந்த சீசன்ல வந்து இந்த வன்மம் வந்து ரொம்ப கம்மியா இருக்குப்பா. பழைய பிக் பாஸ் சீசன்லாம் கம்பேர் பண்றப்போ அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் தெரியுமா? அதாவது இந்த டாக்ஸிசிட்டி வந்து கம்மியா இருக்கு அப்படின்ட்டு. அத உடைக்கிறதுக்காக தாங்க இந்த 8 பேர் இப்போ உள்ள போயிருக்காங்க. அதாவது இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ்லாம் திரும்ப உள்ள போய் இப்போ விளையாடிட்டு இருக்காங்க தெரியுமா? என்னன்னு தெரியல வன்மம்னா வன்மமா அப்படி ஒரு வன்மமா இருக்குது. எனக்கு புரியுது அவங்களும் உள்ள போனதுக்கு அவங்க ஒரு கேம விளையாடணும். ஏன்னா அவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பு அப்படின்றப்போ எல்லாமே ஓகே தான். பட் அவங்க எல்லாம் சேர்ந்து செய்ற விஷயங்கள் சிலதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கே ஒரு மாரி நல்லா இல்ல. அவங்க ஒருத்தங்கள டார்கெட் பண்றாங்க. அவங்கள வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகே. அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தானே நீங்க பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. பட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டி அப்படின்னு ஒண்ணு நடந்திருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த ப்ரோமோவையும் சேர்த்து லைவ்ல என்னலாம் நடந்துச்சு அப்படின்றத தான் வந்து மொத்தமா இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அந்த ப்ரோமோல காட்டுறாங்கன்னா, இந்த மார்னிங் ஆக்டிவிட்டி வந்து ஒண்ணு நடந்திருக்கும். ஸோ அது என்ன அப்படின்னா, இந்த வீட்ல இருக்கிற யாராவது 2 பேர் அதாவது ஆல்ரெடி டாப் 8ல ஒரு 2 பேர் இருக்காங்க இல்லைங்களா? ஸோ அவங்க வந்து இப்ப அங்க இருக்கிறதுக்கு தகுதியான ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ உள்ள வந்திருக்கிற 2 பேர்ல ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா, எந்த 2 பேர நீங்க ரீப்ளேஸ் பண்ணுவீங்க அப்படின்ற மாரி கேட்குறாங்க. ஸோ புதுசா வந்த 8 பேர்லருந்து பார்த்தீங்கன்னா, ரவீந்தர், சாச்சனா அண்ட் ஐ திங்க் சுனிதா அவங்க 3 பேர் வந்து தகுதியான ஆள் அப்படின்றாங்க. அண்ட் அந்த டாப் 8ல இருந்து பார்த்தீங்கன்னா, விஷாலுக்கு தான் மேக்ஸிமம் அவர் வந்து உள்ள இருக்க தகுதியே இல்ல அப்படின்ற மாரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின் ஆல்மோஸ்ட் ஈக்குவலா வந்து வராங்க. ஸோ என்ன ரீசன் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷால் வந்து ஓகே ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்ல, கேமுக்கான எஃபோர்ட் அவர் போடல அப்படின்ற மாரி நெறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. சௌந்தர்யாக்கு வந்து எல்லாருமே என்ன சொல்றாங்க, அதையும் தாண்டி சுனிதா மெயினா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இன்ஆர்கானிக்கான ஒரு சப்போர்ட், இன்ஆர்கானிக்கான வோட்ஸ், லவ் தான் வந்து அவங்க வாங்கியிருக்கிறாங்க. அவங்க வந்து வெறும் ரியாக்ஷன வச்சே வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. வேற என்னதான் இருக்கு அவங்க கிட்ட? உன்ன நான் உள்ள இருந்தப்போ வந்து ரொம்ப கஷ்டப்படுற பொண்ணு அப்படின்னு தான் நெனச்சேன். ஆனா வெளிய போய் பார்த்தா தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நெறைய வார்த்தைகள வந்து விட்டுருப்பாங்க. பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி பேசுறப்போ அடுத்த ஸ்டெப்பா வந்து என்ன பண்ணுவாங்க சௌந்தர்யா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழுது டிராமா போடுவாங்க. இதுதான் வந்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜியாவே அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது கேமரா பார்க்குற இடமா போய் பார்த்து வந்து அழுவுவாங்க. ஸோ இது வந்து சிம்பத்தி வோட்ஸ் வந்து அவங்க கிரியேட் பண்றதுக்காக பண்ற ஸ்ட்ராட்டஜி. ஸோ இத நம்ம எக்ஸ்போஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த மாரி பண்றாங்க. ஸோ இத சொன்னதுக்கு அப்புறமா அஃப்கோர்ஸ் வந்து சௌந்தர்யாக்கு ஹர்ட் ஆகுது. இது பைல் அப் ஆன ஒரு விஷயம். அதாவது சுனிதா உள்ள வந்ததுலருந்து அவங்கன்னு இல்ல, எல்லாருமே வந்து இந்த மாரி சொல்ல சொல்ல வந்து என்னோட பழைய வீடியோல கூட நான் சொல்லியிருப்பேன், எங்க சௌந்தர்யாவே காணோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க ஆல்ரெடி ஃபுல்லா டவுன் ஆயிருந்தாங்க. ஸோ இப்ப திரும்ப மார்னிங் ஆக்டிவிட்டில நெறைய பேர் வந்து அவங்கள சொன்னோனையா என்னன்னு தெரியல. அவங்க பிரேக் டவுன் ஆகி அவங்க நெனச்ச மாரி சோஃபால போய் பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் தெரியாது. குப்புற விழுந்து ஒரு மாரி அழுகுற மாரி தான் இருக்கும் அத பார்க்கறதுக்கு. ஸோ அப்ப நம்ம சாச்சனா அண்ட் வர்ஷினி இவங்க பண்ணது தான் பார்க்கறதுக்கு சுத்தமா வந்து ஒரு மாரி நல்லா இல்ல. ஏன்னா, இதுவரைக்கும் கூட அவங்க வந்து ஒரு கேமா, ஒரு ஸ்ட்ராட்டஜியா ஒருத்தங்கள டார்கெட் பண்றாங்க. அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நெனைக்கிறாங்கன்னு, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க என்ன பண்ணணும்னு நெனைக்கிறாங்களோ, அத பண்ணாங்க. அதுவரைக்கும் கூட ஓகேங்க. அக்செப்டபிளா இருக்குது. ஆனா, இப்போ ஒருத்தங்க வந்து அங்க அழுதுட்டு இருக்காங்க அப்படின்றப்போ, கேமரா முன்னாடி வந்து சிரிச்சுக்கிட்டு, "பாத்தீங்களா? நாங்க எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம் பாத்தீங்களா? இப்ப அவங்க அழுவுறாங்க பாருங்க. மக்களே ஏமாந்துராதீங்க. சிம்பத்தி ஓட்லாம் போட்றாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு, ஒருத்தங்க அழுவுறத வந்து நீங்க ஏன் ஃபன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் கேட்கிறேன். இப்ப அவங்க வந்து டிராமாக்கு அழுவுறாங்களா? இல்ல டிராமாக்கு அழுவலையா? அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? இது என்ன மாதிரி ஒரு ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராணவ் வந்து கீழ விழுந்தாரு தெரியுமா? கீழ விழுந்து ஷோல்டர் அடிபட்டுருச்சு அப்படின்றப்போ நடிக்கிறாங்க, நடிக்கிறாங்கன்னு எத்தன பேர் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு இன்சிடென்ட் ஒண்ணு நடக்குது. இப்ப இங்க ஒருத்தங்க உடைஞ்சு அழுதுட்டு இருக்காங்கன்றப்போ, அவங்க டிராமாக்கு அழுவுறாங்களா? டிராமாக்கு அழுவலையா? அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கிறது அவங்கவங்க பார்க்குறவங்க முடிவு பண்ணிக்கட்டும். ஸோ அத வந்து நீங்க பிரையாரிடைஸ் பண்ணாம சிரிச்சுக்கிட்டு, "இத பார்த்தீங்களா நாங்க எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம்" அப்படின்னு சொல்லி நீங்க உங்களுக்குள்ள சிரிச்சுக்கிறது வந்து, உண்மையா அந்த இடத்துல பார்க்கறதுக்கு நீங்க தான் பார்க்கறதுக்கு ஜோக்கர்ஸ் மாரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது. இது என்னோட ஒப்பீனியன். எல்லாருக்கும் எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. ஆனா அந்த இடத்துல வந்து அவங்க பண்ணது சுத்தமா எனக்கு புடிக்கவே இல்ல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம ரியா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ரொம்ப தெளிவா வெளியில வந்துட்டு, "இல்லப்பா எனக்கு இந்த மாதிரி ஒருத்தங்கள அழ வச்சு இதெல்லாம் வந்து எனக்கு புடிக்கவே இல்ல. நான் உங்களோட இந்த பர்ட்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி அந்த 8 பேர் நம்ம பிளான் பண்ணியிருப்போம் தெரியுமா? அதுலேருந்து நான் வெளிய வந்துக்கிறேன்." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா, ரியாவ வந்து பயங்கரமா டார்கெட் பண்ணுவாங்க. அவங்க மேபி சௌந்தர்யா பக்கம் சப்போர்ட் பண்ணா நமக்கு சப்போர்ட் கிடைக்கும்னு நெனச்சு பண்ணியிருக்கலாம். இல்ல உண்மையாவே வந்து இது என்னடா இது ஒரு மாரி எத்திக்கலாவே இல்லையே இவங்க பண்றதெல்லாம். ஒருத்தங்கள அழ வச்சு, "இத பாரு நான் பண்ணிட்டேன்" அப்படின்னு அதுல என்னங்க சந்தோஷம் இருக்குன்ட்டு அவங்க ஃபீல் பண்ணியிருக்கலாம். 2ல எதுவா இருந்தாலும் ஓகே. எனக்கு அதுலருந்து அவங்க வெளிய வந்தத பார்க்குறப்போ, நீங்க ஒரு கரெக்ட்டான விஷயத்த தான் பண்ணியிருக்கீங்க ரியா. அதாவது இவங்க ரொம்ப டாக்ஸிக்கா ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அதுலருந்து வெளில வரணும்னு நெனைக்கிறீங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன். அப்புறம் ரவீந்தரே பார்த்தீங்கன்னா, இவங்கள வந்து பயங்கரமா மண்டைய கழுவியிருப்பாங்க. அது வந்து டைரக்ட்டா அவரு வந்து சில விஷயங்கள் எப்படின்னா, இப்ப நீங்க போறீங்க, இத விட்டு வெளிய போறீங்க அப்படின்னா, இட்ஸ் ஓகே. உங்களோட இஷ்டம் தான். பட் உங்களையும் சேர்த்து நான் எக்ஸ்போஸ் பண்ணுவேன். நீங்க அதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருந்துக்கோங்க அப்டின்ட்டு, அவரு சொன்ன விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர வந்து அப்டி ஒரு பிளாக்மெயில் பண்ற மாரி அந்த லெவலுக்கு வந்து அவரு பயங்கரமா பேசியிருப்பாரு. சௌந்தர்யா பக்கம் போய் நின்னா அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் கவர் பண்ணலாம் அப்டின்றதுக்கு தான் நீங்க பண்றீங்கன்னு நான் சொல்லணும்னு நெனப்பேன். ஆனா நான் சொல்ல மாட்டேன் அப்டின்லாம் வந்து ரவீந்தர் பேசிட்டு இருப்பாரு. எதுவா எதுவா வேணா இருந்துட்டு போட்டுமே, அந்த இடத்துல அவங்க பண்ண அந்த ஒரு பர்ட்டிகுலர் விஷயம்
எத்திக்கலா இல்ல. ஸோ அது பக்கம் நிக்க மாட்டேன்னு ரியா சொல்லிட்டு வெளில போயிருக்காங்க. வாட் எவர் த ரீசன் மைட் பி. ஸோ அவங்க பண்ணது கரெக்ட் தான் அப்படின்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இவங்க எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்றத ஒரு மாரி ஹெல்த்தியா இவங்க எக்ஸ்போஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இதில வந்து இவர் வந்து ரயான் கிட்ட உட்காந்து ரொம்ப நேரமா வந்து மண்டைய கழுவ ட்ரை பண்ணிட்டுருக்காரு. நம்ம முத்துக்குமரன ரொம்ப நேரமா மண்டைய கழுவ ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. இவரு என்ன சொல்லுவாருன்னா, "நாங்க எங்க கேம ஆரம்பிச்சுட்டோம். ஆனா நாங்க அறம் சார்ந்து தான் விளையாடுவோம்" அப்படின்னாரு. அது என்னவோ எனக்கு தெரியலப்பா. இப்ப இதுக்கு அடுத்து நம்ம வந்து சௌந்தர்யா மேட்டருக்குள்ள வந்து போமா, என்னன்னா அவங்க என்ன ஆயிடுதுன்னா, பயங்கரமா பிரேக் டவுன் ஆகி அழ ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரமா அழுதுகிட்டு இருக்காங்க. பவித்ரா ரொம்ப நேரமா கன்வின்ஸ் பண்றாங்க. ரியாவும் போய் கன்வின்ஸ் பண்றாங்க. இவங்க சொல்றாங்க அப்படின்றதுக்காக அப்படி ஆயிராது. நீ வந்து இது பண்றப்போ, இல்ல எனக்கு வந்து ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கு இவங்க சொல்றது. இவங்க வெளிய பார்த்துட்டு வந்து சொல்றாங்கன்னா, அப்ப வெளியலாம் அப்படித்தானே நெனைக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்ப நான் ஹார்ட் ஒர்க் போடாம தான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன்னு தானே எல்லாம் நெனைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, இவங்க பயங்கரமா பிரேக் ஆகி அழுதுகிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரயானு, ஜாக்லின் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் உட்காந்து கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாங்க. இவங்க வந்து கேமராட்ட போயிட்டு எனக்கு கன்ஃபெஷன் ரூம் கூப்பிடுங்க. எனக்கு ரொம்ப இதுவா இருக்கு. எனக்கு பேசியே ஆகணும். என்னால இந்த டாஸ்க்க கூட பண்ணவே முடியாது. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வந்து கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு அவரு வந்து ஒரு சின்ன குழந்தைய வந்து எப்படி தேத்தி விடுவாங்களோ, அந்த அளவுக்கு வந்து அவரு பேசினாரு. அத கேட்கிறப்போ நெறைய விஷயங்கள் கொஞ்சம் ஃபன்னாவும் இருந்தது. ஸோ அவரு வந்து சொல்றாரு, இந்த மாதிரி அவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்றப்போ, அத நீங்க ஏன் அப்படி எடுத்துக்கிறீங்க? நீங்க பண்ற விஷயங்கள் ஒருத்தருக்கு பிடிக்கலாம், பிடிக்காமலும் போகலாம். ஸோ உங்களுக்கு வந்து யாருக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் குடுப்பீங்க? உங்கள வந்து புடிச்சு யார் சப்போர்ட் பண்றாங்களோ, நீங்க அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுங்க. புடிக்காதவங்களலாம் விட்டுருங்க அப்படின்றாரு. ஒரு ரீல்ஸ்ன்றது ஒரு 30 செகண்ட், 60 செகண்ட் இருக்குமா? அந்த 30 செகண்ட்ல நீங்க இங்க வந்து 16 வாரமா பண்ண எல்லா விஷயங்களையும் அந்த ரீல்ஸ்ல காட்டிற முடியுமா? காட்ட முடியாது தானே! அதுவும் இல்லாம நீங்க பண்ணதுல புடிச்ச விஷயங்கள மட்டும் தானே எடுத்து ரீல்ஸா போடுறாங்க. கியூட்டான விஷயங்கள் சௌந்தர்யாவும் பார்த்தீங்கன்னா, அப்பாட்ட பேசணும். அதுக்கு அரேஞ்ச் பண்ண முடியுமா? அப்படின்ற மாரிலாம் கேட்டிருப்பாங்க. ஸோ இவருமே வந்து இப்போ உங்க அப்பா என்ன சொல்லியிருப்பாரு, நீங்களே வந்து சொல்லுங்க அப்படின்றப்போ, அழறது வந்து அவருக்கு பிடிக்காது. ஸோ அழாதீங்க, அழாத தைரியமா கேம விளையாடுன்னு தான் அவர் சொல்லியிருப்பாரு அப்படின்ற மாரி சௌந்தர்யாவே சொல்லுவாங்க. அண்ட் கடைசியா பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வேற நீங்க வந்து பண்ண எல்லா விஷயங்களும் ஆர்கானிக்ன்னு உங்களுக்கு தெரியும்ல. அப்பனா நீங்க அத மட்டும் நம்புங்க. மத்தத விட்டுருங்க. இப்ப ஒரு தைரியமான, போல்டான பொண்ணுன்றப்போ, அத வந்து நீங்க இப்ப விடக்கூடாது. நீங்க வந்து கன்டின்யூ பண்ணுங்க அப்டின்ருப்பாரு. இப்ப நீங்க வந்து தனியா கஷ்டப்பட்டப்போ, வேலைக்காக தேடி அலைஞ்சப்போ, இல்ல நீங்க வந்து வெளிய அந்த காசு ஏமாந்தப்போ, எல்லா டைமுமே யார் உங்க கூட இருந்தா அப்டின்றப்போ, யாருமே இல்ல அப்டின்னு சொல்லுவாங்க சௌந்தர்யா. அண்ட் அதான் பிக் பாஸ் சொல்லுவாரு. ஆனா ஒருத்தங்க கூட இருந்தாங்க அப்டின்றப்போவே சௌந்தர்யா ஆமா. நான் இருந்தேன் எல்லா டைமும் என் கூட அப்படின்னு சொல்றப்போ, அடேங்கப்பா! என்ன இவ்ளோ அறிவு அப்படின்ற மாரி பிக் பாஸ் வந்து சொல்லுவாரு. அப்பவே வந்து கொஞ்சம் கொஞ்சமா சிரிக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ கடைசியா பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் என்ன சொல்வாரு அப்படின்னா, இன்னொரு ஆர்கானிக்கான ஒரு விஷயத்த நீங்க சம்பாரிச்சிருக்கீங்க. என்ன அப்படின்றப்போ, பிக் பாஸ் வந்து ஐ லவ் யூ சௌந்தர்யா அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. உடனே இவங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டு, ஓ! ஐ லவ் யூ டூ பிக் பாஸ் அப்படின்னுவாங்க. ஸோ அதுலேருந்தே அவங்களுக்கு வந்து அந்த சிரிப்பு வெளிய வந்துருச்சு. ஸோ சௌந்தர்யாவ எப்படி காம் டவுன் பண்ணணுமோ, அந்த இதுல வந்து காம் டவுன் பண்ணது பார்க்கறதுக்கு ஒரு மாரி நல்லா இருந்தது. இந்த ஒரு ரணகளத்திலயும் பார்த்தீங்கன்னா, நம்ம சௌந்தர்யா எனக்கு ஜூம் வைக்காதீங்க அப்படின்ட்டு கதறி கதறி அழுதுகிட்டே வந்து நடுவுல சொல்றது வந்து கேட்கறதுக்கே ஒரு மாரி ஃபன்னா தான் இருந்தது. ஸோ இப்போ ஃபைனலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப சௌந்தர்யா பண்ணது ட்ராமா இல்லையோ அதெல்லாம் தெரியலங்க. பட் ஒருத்தவங்க வந்து அழுவுறாங்க அப்படின்றப்போ, ஒரு ஷோவா நம்ம பார்க்குறப்போ, அத வந்து பார்த்து ஒருத்தவங்க சிரிக்கிறாங்கன்னா, அப்ப அந்த சிரிக்கிறவங்கள பார்த்தா தான் வந்து நெகட்டிவா ஃபீல் ஆகுது. இவங்க ட்ராமாக்கே அழுதுட்டு போட்டுமே, பார்க்குறவங்க கன்வின்ஸ் ஆகுறாங்கன்னா, கன்வின்ஸ் ஆயிட்டு போறோம். இப்போ நீங்க என்னத்த அப்படி என்ன எக்ஸ்போஸ் பண்ண போறீங்க? நீங்க எக்ஸ்போஸ் பண்றேன்ட்டு நீங்க உங்கள வந்து ரொம்ப நெகட்டிவா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிற மாரி நான் ஃபீல் பண்றேன். எக்ஸ்போஸ் பண்றீங்கன்னா, வேற மாரி ஹெல்தியான வேல எக்ஸ்போஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லாருக்கும். இதுல வந்து ரவீந்தர் அவரே வந்து கிளியரா ரியாட்ட ஒரு மேட்டர் சொல்லியிருப்பாரு. "நம்பட்ட இருக்கிற சர்க்கஸ் துப்பாக்கி 2 பக்கமும் சுடும்" அப்படிங்கிறாரு. அத தெரிஞ்சு பண்ணியுமே எனக்கு இப்ப வந்து அது அவருக்கு பேக் ஃபயர் ஆன மாரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இதே மாரி அவங்க ஜாக்லினையும் டார்கெட் பண்ணியிருக்காங்க. பட் ஜாக்லின் பார்த்தீங்கன்னா, இந்த இதுலருந்து கொஞ்சம் இந்த அளவுக்கு பிரேக் ஆகல. ஸோ அவங்களுமே கொஞ்சம் சௌந்தர்யா அழுவுறப்போ கூட சேர்ந்து அழுதுருப்பாங்க. பட் இருந்தாலும் அவங்க ஓரளவுக்கு தெளிவா இருக்கிறாங்க. அதாவது நம்மள பிரேக் பண்றதுக்காக தான் இந்த விஷயத்த பண்றாங்க. நம்ம ஏன்டா இப்படி இருக்கணும்னு விஷால் பாட்டுக்கு ஜாலியா அவர் பாட்டுக்கு இருக்கிறாருங்க. அண்ட் எனக்கு கடைசியா ஒரே ஒரு கேள்வி. அதாவது இத்தன நாள் மக்கள் வோட்டிங் படி தான் எலிமினேட் ஆவுறீங்க அப்படிலாம் சொல்றாங்க. ஸோ மக்கள் தான் இது வந்து மக்கள் பார்க்குற ஷோ, மக்கள் தான் டிசிஷன் எடுக்குறாங்கன்னு இவ்ளோ சொல்றீங்க. ஸோ அத்தன பேரும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எவிக்ட் பண்ணி வெளிய அனுப்பி இப்போ டாப் 8 அப்படின்றது மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு விஷயம். இப்போ நீங்க அந்த டாப் 8லேருந்து 2 பேர நாங்க தூக்கிட்டு இப்போ நீங்க அனுப்புனதுலேருந்து 2 பேர உள்ள வைப்போம் அப்படின்னா, அப்ப எதுக்கு இது வந்து மக்கள் கையில குடுத்தீங்க அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் எனக்கு இருக்குது. போனவங்க போனவங்களா தான் இருக்கணும். அவங்க வந்து இப்ப திரும்ப ரீப்ளேஸ் பண்ணாங்கன்னா, அப்போ வோட்டிங் போட்டு அவங்கள அனுப்புனதுக்கு என்ன யூஸ் அப்படின்ற ஒரு கேள்வி தான் என் மைண்டுக்கு வருது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்றாங்க அப்படின்றது. ஸோ நீங்க இதெல்லாம் என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஸோ அடுத்த வீடியோல உங்கள மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.